Hola,
அடி கண்ணால் கண்டால் நான் மறியறேன் பக்கம் வந்தாக்கா அடி அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் பாத்தியாடி மாமியத்தை மாமியத்தை பந்தலில் அவரைக்காய என்ன காதை என்ன காது என்ன காதை காதை என்ன கதை கேக்குற என்ன கதை தம்பி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துல பண்ணி பண்ணி இல்ல குடிச்சாத்தான் கல்யாணம் செய்து கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி எங்க அம்மாவுக்கு தகராறு ரோட்ல போற காரு தகராறா தகரக்காரா ஆமா 2 பேரும் வாயால பேசிக்க மாட்டாங்க வாயாலே பேசிக்க மாட்டாங்க சூத்தலே பேசிப்பாங்க பேசிக்க மாட்டாங்க ஆமா அந்த நேரம் மாத்தி எங்க கூட கூத்தாண்டவன் ஒருத்தன் செத்துட்டான் ஆமாங்க யாருங்க வேணாம் செத்துட்டாங்க செத்த உடனே சொன்னதான் விடுவோம் நாங்க என் கூட ஆட்டான்னு லட்சுமணன் செத்துட்டான் எங்க வீட்டுக்கு செய்தி வருது தம்பி செய்தி மேல செய்தியா வருது ஆமா செத்துட்டான்னு சொல்லிட்டு சரி நேரா வந்து எங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டான் ஏமா உன் பையன் இல்லையா அப்படி கேட்டனே என் பையன் கூத்து போய் நல்லாச்சு இன்னும் வரல சொன்னாங்க எங்க அம்மா சொன்னோடனே சொல்லிட்டு போயிட்டான் ஐயோ பையன் கூட குடி நின்று அழைச்சு லட்சுமணன் செத்துட்டானே அவன் சாவு போனுமே அப்படி எங்க அம்மா ஒரு 10 பேரை கூட்டிக்கினேன் டாடேஜ் விட்டு ஏத்திக்கினேன் நேரா சாவுட்டுக்கு போறாங்க போன உடனே என் பொண்டாட்டி இதை பார்த்தாங்க நாம சாதாரண கெட்டியார முன்னாடி ஆச்சு நம்ம மாமியாவே 10 பேர்கிட்ட போகும்போது நம்ம 30 பேர்கிட்ட போனோம் மாமியாவா 10 பேர்கிட்ட போறாங்க 10 பேர் இட்டுன்னு போகும்போது நம்ம 30 பேர்த்து கூட்டிட்டு போனேன் பொண்டாட்டி மாமியா வர்றா வாய் நாம அடிக்கி பேசு 30 பேர் கூட்டிட்டு போடுவேனே 30 பேர் கூட்டிக்கினே டாடே சுட்டு ஏத்திக்கினே நேரா சாவுட்டுக்கு போறாங்க சாவுட்டுக்கு போனால் என் அம்மா வண்டி முன்னாடி நிக்கவும் என் பொண்டாட்டி வண்டி பின்னாடி நிக்கவும் சரியா போச்சு சண்டையா இருந்தா வீட்டுல வச்சுக்கலாம் வந்த இடத்துல சண்டை வேணாம் அப்படின்னு சரி 40 பேர் ஒன்னா கூடிக்கினே சாவுட்டுக்கு போறாங்க தம்பி போய் பார்த்தா அவரு பந்தல் மேல போன கிடக்குது பந்தல் மேல போன கிடக்குது ஐயோ அவரு பந்தல் கீழே போன கிடக்குது போன இருந்த உடனே இவங்க எல்லாம் போய் கும்பலா உட்காந்து குழோ மொரனா இவராங்க குழோ மொரனா இவராங்க இல்ல பாலோ தயிரனா இவராங்க எல்லாம் அழுகுறாங்க அழுது ஒண்ணு அழுகும் போது என் பொண்டாட்டி இப்படி அண்ணாந்து பார்த்தல அப்படியே கொலையா நீட்டிட்டா என்ன காட்சி இருக்குது அவருக்கா எப்ப கொடுப்பேன்னு எதிர்பார்க்க வச்சோம் ஒரே நம்ம 2 பேரும் அண்ணா தூண்டி பார்த்தாங்களே கொத்தா அவருக்கா இது என் பாடி இந்த அவருக்கு மேல ஆசை வச்சுட்டா இந்த அவருக்கா பறிக்கணுமே நம்ம மாமியா கிட்ட சொல்லணுமே எப்படி சொல்றதுன்னு ஒரு பாட்டா பாடுறா எப்படி பாடுறா அடி பாத்தியாடி மாமியத்தை பந்தலில அவருக்காய பாத்தியாடி மாமியத்தை பந்தலில் அவரைக்காயே இத பாடின ஒண்ணு என் அம்மா சாமர்த்தியம் எங்க
எங்க அம்மா சாமர்த்தியம். ஓ நம்ம மருமவ 8 மாசமா புள்ளதாச்சி இருக்கா. கல்யாணம் பண்ணி 6 மாசம் தான். அது நான் பொண்டாட்டி 8 மாசம். அது அப்படிதான். அது முன்னாடியே அவசரப்பட்டேன். 8 மாசம் ஆச்சு. புள்ளதாச்சி இருக்கா. நான் அவருக்கா படிச்சுட்டேனா நம்ம மருமவ வீங்க வெடிச்சிடுவா அப்படின்னு எங்க அம்மா என்ன பாடுறா, அடி பொறுத்திரடி மருமகளே போகும்போது பறிச்சுக்கலாம். மருமகளே போகும்போது படிச்சுக்கலாம். உங்க பொண்டாட்டி அடிக்குள்ள பொறுமை அடிக்கிறோம், உங்க அம்மா அடிக்குள்ள ஏன் அம்மா வேக மாட்டேங்கிறா? தம்பி சொற்கால வயசானவளா? ஓ வயசானவங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? சரி சொல்லுங்க. அப்படி ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இவங்க பாடினால பாட்டு அந்த அம்மா கூட பாட்டோம் பாடினால பாட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அவருக்கு சொந்தக்காரி, அந்த பொருள் சொந்தக்காரி, இது வரைக்கும் விட்டு அவரை கைய கூட தொடாதீங்க. வந்த முறையில பாரு. ஓகே
மீட்டிங் வந்துச்சு பாத்ரூம் போயிட்டேன். முடி பிடிக்காதே அப்புறம் நான் சாக்கிட்டு பிடிப்பேன். ஐயோ ஐயோ கேக்குறேன் நான் கேக்குறேன் நீ எழுதி கேட்டாயே மலத்து தள்ளி மேல படுத்து போ. பாருங்க எங்க போய் என்ன போனா நீ முடி பிடிச்சனா அப்புறம் நான் சாக்கிட்டு பிடிப்பேன். சும்மா நீ மண்டியை பிடிச்சவோ ஐயோ ஐயோ மண்டியை பிடிப்ப. அவன் எதை கேக்குறான் நீ பாப்பா நான் எப்படி கேக்குறேன் உங்க எதிர்க்க என்ன சாப்பிடுற நீ ஏன்னா இப்படி எல்லாம் கேக்குறேன் நான் இப்படி எல்லாம் என்னடா கேட்டா நான் என் வாயில வரல நான் அப்ப நீ போ நீ சொல்ல மாட்ட நீ பையா நீ வாங்கி தானே பையா ஏடாடா மானங்கட்ட மசாலு அப்புறம் நல்லா கேட்டுருவோம் பாத்துக்கோ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கா அப்புறம் நான் நல்லா கேட்டுருவோம் அல்லே தொட்டு தொல்லி தொட்டு அதுல இருக்கிற மூளை எடுத்து வாழையில ஊத்தி வறுத்து ஊனையில ஊத்தி உறுப்புக்கு செய்ய பொண்டு போய் மகனே நான் கேட்டுருவோம் கேட்கல ஓ அப்ப நீ கேட்கலையா? கேட்டு குளிச்சு போச்சு பையா அட மாங்க மரத்துக்கார மாங்காய்க்கு ஏ பையா மாங்க மரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார உனக்கு மனம் இருந்தா என்ன வச்சுக்கோ அட சின்ன பையா இல்ல நம்ம பாப்பலாண்ட போய் படுத்துக்கோ மாங்காய் மரத்துக்காரா மாங்காய்க்கு சொந்தக்காரா உனக்கு மனம் இருந்தா என் கூட வச்சுக்கோ இல்லன்னா உங்க மாமியா எங்க இருக்கிறாங்களோ போய் படுத்துக்கோ. என் மாமியார படுப்பேன். என் மாமியார் ஒத்துக்க மாட்டேன். மாங்காயில பார்த்தா அந்த மாதிரி கண்ணே வீணாத்த பகிட்ட சொல்லட்டும் எப்படி கதை பெருசு இருந்தாலும் சபையை பார்த்தாயா எப்படி இருக்கிறது? திருவாய மகாலட்சுமி பிரதேசம் தெய்வீகம் போன்ற திருச்சபை சபையில யார் அமர்ந்திருக்கிறார்கள்? பெரியோர் தாத்தன்மார்கள் சிறுவர் ஆண்கள் பெண்கள் பாட்டிகள் கேள்விகள். பாட்டினா பல்லு இருக்கும் கேள்வினா பல்லு இருக்காது. எங்க போய் பார்த்த நீ? எங்க பார்த்த? எங்க ஆயா கிட்ட பார்த்தேன். உங்க ஆயா கூட பார்த்திருப்ப கண்ணே அப்படி கிடையாது. இச்சபை இருக்கிறது சபையில எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? இரண்ட மேலவர் சிறியவர் நாம் இங்க சேரினோம் இரண்டு வழிதரிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினேன் அந்த இரண்ட கல்லையும் பொன்னுரமாக்கிய இல்பவள் மரண்ட தன்மையும் மாற்றுவாராயனோளர்க்கே. இதுல என்ன புரிஞ்சுச்சு உனக்கு? படிச்சவனை கேட்கணும். எவன் படிச்சான்? பள்ளியில பக்கமே போல நல்லா ஊம்பு கொட்டிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் ரெண்டாவது பேச மாட்டேன். வேற எதுவும் தெரியாது அதான் தெரியும். நான் சொன்னேனே திரண்ட மேலவர் என்று இச்சபையிலே அமர்ந்திருக்கிறார்களே குரு பெரியவர்களும் தாய் தந்தமார்களும் மற்றும் உள்ள சகோதர சகோதரிகளும் வருங்காலம் வருத்தப்படாத வாலிபைகளை சிங்கங்களும் அமர்ந்திருக்கிறது. இவர்களுக்கு பேரோ திரண்ட மேலவர். எப்படி திரண்ட மேலவர்? எப்படி? கண் நோக்கம் இடமெல்லாம் கடவுள் காப்பார் என்ற அகத்தியா திருவாய் மலர்ந்தருளிய வண்ணம் இந்த இகமலுக்கு சொந்தமானவர் எவரோ இருப்புக்கும் பெருப்புக்கும் எட்டாதவர் எவரோ மரமானவர் எவரோ செடியானவர் கொடியானவர் எவரோ நன்னூல் என்று சொல்லும்படியான இனிய கீதை 4 வேதம் ஒரு கதும் பேசக்கூடாது 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 51 அக்ஷரம் 64 கலக்ஞானம் 98 தத்துவம் 108 கீதை இப்படி சொல்லும்படியான சகல கலையும் கற்றுணர்ந்த கனதார்வான்கள் வந்திருக்கிறார்கள் சபையில. இவர்களுக்கு பேரோ திரண்ட மேலவர். நாமோ சிறியவர் வந்து சேர்ந்திருக்கிறோம். என்ன இரண்ட வலிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடின. யார் பேசாத? சின்ன பொண்ணு பேசாதா?
எப்படி ஆமா. இரண்ட வலிதனிலே பொன்னுருளை உருண்டு உருண்டு ஓடினேன் சொன்ன. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? யுகம் என்பது 4. கிரேதா யுகம், பிரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சொல்லும்படி 4 யுகத்துல அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சாட்சாதி எம்பெருமான் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் அக்ரம் பிடித்தார்களே. இரணையக்குதான் முதல் கிரேதா யுகத்துல அவர்கள் சம்காரம் செய்தாராம். இரண்டாவது திரேதா யுகத்துல அதே பகவானாகப்பட்டவர் அயோத்தி மாநகரை ஆளும்படியான தசரதர் சக்கரவர்த்திக்கு மைந்தனாக பிறந்தருளினாராம். அந்த ராமன் மைந்தனாக பிறந்த போது அந்த சக்கரவர்த்தி யாரு பேர்பட்டவர்? தசரதர் சக்கரவர்த்திக்கு 10 ரதம் உள்ளதாம். 10 ரதமும் தங்கத்தால செய்யப்பட்ட ரதம். இந்த சக்கரம் இருக்கிறத, சக்கரமும் தங்கத்தால செய்யப்பட்ட சக்கரம். இந்த ரதத்தில் ஏறி தசரதர் சக்கரவர்த்தி தினதோறும் நகர் ஊர்வலம் வருவாராம். நகர் ஊர்வலம் வருகின்ற போது இந்த ரதம் இருக்கிறத எந்த வழியா போவோம்? ரோட்டு வழியா போவோம். தெருவில் இருக்குது. தெருவில் இருக்கும்படியான 2 கல் மீது தினதோறும் ஒரு ஐந்து போகுமா. அப்படி போகின்ற நேரத்துல 2 போற கல் இருக்கிறத, அந்த 2 கல்லும் தங்கமாக மாறிவிட்டதாம். அப்படி இச்சபையில இருக்கிறார்களே என் மாதா, என் பிதா, என் குரு, ஆலயத்துல தெய்வம் சொல்லும்படியான 4 வண்ணத்தார்களும் தங்கத்துக்கு சரிசமமாக மனது வைத்து அமர்ந்துக்கிறாங்க. மூச்சு வருதா? வரலங்க. எப்படி தங்கத்துக்கு சரிசமமாக மனது வைத்து அமர்ந்திருக்கிறாங்க. நாம இன்றைய இரவு இந்த தங்க மனதை கூட பேசி 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 பழகி நாங்க இருண்டு போன மனமாகப்பட்டதும் தங்கமாக மாற வேண்டும். கண்ணே, 2 கல்லையும் பொன்னுரும் ஆக்கிய இயல்பவன் மரண்ட தன்மையை மாற்றுவாராயணம் வளர்க்க. நான் மகனை படைத்த நாதன் நாள்தோறும் நான் போற்றும் நாராயணன் பாதம் போற்றி முந்திய தவம் இருந்து 300 நாள் சமர்ந்து முத்தமிட்டு தாலாட்டி சீராட்டி பிள்ளைப்பட்ட அம்மம்மா இருக்கிறார்களே அனைவருக்கும் அநேக கோடி வந்தானோம். கண்ணே, நான் இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த உத்தமோர் சபையோர் வாதம் உளவான ஒரு வணக்கம். நான் வந்தனும் பலவாறாக சொல்லி நான் வந்தேன சபைய நாடு என் விளக்கம் சொன்னால் தெரியும். சொல்றேன் காளியாத்த வாய்ப்பேமா என் விளக்கம் அறிந்தாயா? எப்படி அலங்காரி அலங்காரின்னு உரைத்தேனே. என் நாடு இருக்கிறதே நாடு பேர் பெற்ற நாடு, பெரிய நாடு. எப்படி தெரியுமா? மதுரைமா நகரம். எப்படி மதுரைமா நகரத்துல இன்றைய தினத்துல மகாராணி நானா. எப்படி மகாராணி மதுரை மாநகரத்துக்கு மகாராணி இருக்கும்படியான என் பேரு அலங்காரி. கணவர் யாரு? என் கணவர் யார் தெரியுமா? கண்ணே, இந்த உலகத்திலேயே பேரும் புகழும் கீர்த்தி படைத்த கணவனாக இருக்கும்படியாரு நல்ல தம்பி என் மன்னர். அவர் பொண்டாட்டியா? நாங்க எதையும் அடிச்சு பாக்குறோம், அப்பயும் அந்த வாயு வருது. அடிச்சு பாக்குறோம். எப்படி என் கணவராகப்பட்டவர் நல்ல தம்பி, நாடாகப்பட்டது மதுரை மாநகரம், என் பேராகப்பட்டது அலங்காரி. சரி, நம்ம பேசக்கூடாது இன்னைக்கு. அப்படி இருந்த போதிலும் என் பேரை தெரிந்து விட்டாய். அவர்
வலிக்குது இப்படி வா வலிக்கிறாங்க ஊட்டுறது இருக்கும் இங்க வந்தாக்கா வலிக்கும் 2000 கம்பெனி என் பேரோ அலங்காரி இருந்தாலும் நான் வருகின்ற போது நான் எப்படி வருகிறேன் எப்படி அங்காரி இருந்த போதிலும் அன்னம் போல் நடையும் பின்னல் சடையும் மயிலப்போல் செயலும் மயிலைப்போல் ஓசையும் மற்றும் உள்ள ஆடை அலங்காரம் சார்ந்து சப்பாதும் இதெல்லாம் இருக்குது அழகா இருக்குது பட்டத்து ராணி வச்சிருந்தான் இருந்தாலும் இன்னும் எது கிழமை தெரியாது என் மாதாவுக்கு சமமான மார்பிலை மாங்கல்யம் தரித்த மன்னவர் ஒரு முடி கட்டளை காலில் அடிக்கிறான் மன்னனை பார்க்கணும் மனைவி அலங்காரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியா இருக்கும் அலங்காரி வந்தாலாம் வந்திருக்காங்க சீக்கிரம் வந்து அம்மா மன்னவர் வரும்படியான கட்டளை ஆகட்டும் என் கண்ணே அலங்காரி ஐயா உல்லாச சர்வரூபா ஐயா உல்லாச சர்வரூபா இந்த உலகம் போற்றோம் என் உத்தமாரி நாதா இந்த எல்லையிலே உங்களை கண்டு எல்லாரும் தலைவணங்க ஐயா இந்த ஊர் செய்த புண்ணியம்மா மன்னா இந்த ஊர் செய்த புண்ணியம்மா உனக்கு நான் வைத்ததாலே நீங்க யார் செய்த புண்ணியமோ என்ன நீ மாலையிட்டு ஐயா மதிகை உள்ள மலரிட வாரிசாக கொண்டு உன் மலரடி போற்றினேன் ஐயா மதிகடா மதிர சுந்திர சரணமே மறைச்சிடாத உன் மனைவியால் போற்றி செய்தே வந்தனமே அலங்காரி மாது உன் திவ்ய பொற்பாத கமலருக்கு மல்லிகை முல்லை இரவாச்சு கோங்குமாந்தார வெற்றி வேறு வாரிசாக சொல்லத்தக்க புஷ்பங்களை கொண்டு வந்து உன் பாதத்தில் குவித்து உன் பாதத்துக்கு காசி கங்கை பன்னீரை கொண்டு களிலே என் பட்டும் வந்தானை அழுத்த விட்டெடுத்து அன்பை உன் மடியில வைத்து பணிந்திருக்கிறேன் நாதா
ஆணி ஆதாரமாக ஓடி வந்து சவித்தாரம் என்றடைக்கும் இந்த தரணியெங்கிலும் என்னோடு அறியாமலும் நீ சுகமோடு வந்திருப்பாய் என் பெண்ணு. அதானே நீ ஆசீர்வாதம் கொடுத்ததுனால மிக்கதோர் மகிழ்ச்சியாக ஆனால் ஒரு கருத்து நாதா எப்படி தெரியுமா? இல்லறம் தன்னில நல்லற செல்லற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற போது அறியாமல் இருக்கக்கூடிய தாதி பெண்களை விடுத்து மனைவி வர வேண்டும் என்று ராஜபேட்டைக்கு வரவழைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? இதனால் தரம் இல்லாமல் என்ற தினத்திலே தாதிமார்களை விடுத்து என்னையே கலத்து உங்களுடைய முகமாகப்பட்டது சோர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்றேன் என்ன காரணம்? வரவழைத்திருக்கிற ஒரு கருத்து ஐயா செந்தாமரை செந்தாமரை புஷ்பம் சொல்லும்படியான செந்தாமரை புஷ்பம் தடாகத்தில் இருக்கின்ற போது மலர்ந்து பூத்திருக்கும். அதை போல ஒரு முகாரவந்தம் இருக்கக்கூடியது இன்னைக்கு அந்த குளத்துல இருந்து மலராகப்பட்டது சேற்றில் எடுத்து போட்டா எப்படி இருக்குமோ அதை போல வாடி இருக்கிறது முகாரவந்தம். என்ன காரணம்? காலையில் எழுந்தால் சூரியமாகப்பட்டவர் உதயமானோம். அந்த கதிரோன் எப்படி தகதகவென்று சொல்லித்து கொண்டிருக்குமோ அந்த பன்மை கிழங்க உன்னுடைய முகமாகப்பட்டது சார்ந்த சூரியனை போல இருக்கக்கூடிய முகம் தண்ணீரே தாமரை பூத்தளிக்கும் போல முகமாகப்பட்டது சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேக்குறேன். ஏ பையா சூர்யா, சூர்யா இல்ல ஆரியா வந்திருக்கிறேன் நானு. என்ன ஊருக்கு வந்த நீ? மதுராமட்டிக்கு இல்ல எதுக்கு வந்துக்கிறா? கூட்டாரம் வந்து ஆட்டமா பாக்குற ஆட்டமா பாக்குற நீ பேசிட்டீங்களா? புடிச்சு போட்டு கூப்பிடுறோம் என்ன கூப்பிடுறோம் என்ன புடிச்சு போட்டு பேசிருப்பீங்க உங்களுக்குள்ள. அதாவது என்னுடைய மனைவி ஆகப்பட்டவள் ஒரு தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். என் தாய்க்கு மேலானவள் என்னுடைய மனைவியானவள். நானோ சொல்ல வார்த்தையை தட்டாமலும் நான் சொல்லாத போனாலும் எந்த குடும்பத்திற்கு சரியான என் மனைவி. பொட்டாட்டி மாரி கிடையாது. ஏராளத்துல கீர்த்திகா நீ கூடிக்கிற இடம் எங்க வெத்தியா குரு சிஷன் 2 பேரும் சத்தியமா குட்டி சேரா முடியும். அப்படி இருந்த பதிலும் இதனால் தினம் இல்லாமல் என்ற சிரத்தில் நடந்த காரணம் தங்கையற்கே தங்கையான நல்ல தங்கம் என் தாய் தந்தை முகத்தை பார்த்தது கிடையாது. தாய்க்கு தாயாகவும் நான் ஒரு தந்தைக்கு தந்தையாகவும் இருவருமாக அந்த பிள்ளைக்கு தாய் தந்தையுடைய
தாய் தந்தையுடைய பாசங்கள் தெரியாமல் கிடைக்கு நாம் தாய் தந்தையாக இருந்து அதான் நல்ல முறையோடு சீர சிறப்புடனே வளர்த்து அதான் நன்கரவே கல்வி என்று வர சொல்லி அங்க பாடக சாலையிலே கல்விகளை முடித்து இப்ப இது கருவ திருவை மங்க நடந்த என்று சொல்ல முடியாது 4ஆம் பருவத்தம் கடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனால என்னுடைய தங்கை இருக்கு அது சொல்லாமல் அதாவது ஒரு பிள்ளைய பார்த்தால் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும்போது அது எந்த நேரத்திற்கு எப்படி இருக்கிறது அப்படி என்ற முகத்தை பார்க்கும் போதே தெரியும் அல்லவா அதனால என் தங்கையானது எனக்கோ திருமணம் வேண்டும் என கேட்ட கேடவன் வேண்டும் அப்படி என்று நம்மளை கேட்காத முன்னமே ஏனென்றால் என்னுடைய தாய் தந்தை இருந்திருந்தால் இதை எல்லாம் நான் கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இது என்னுடைய தங்கை அழைத்து அதுக்கு ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று என்னுடைய மனதை ஒரு தாய் இருந்திருந்தா இந்த பிள்ளை சரியாக வளர்ந்திருக்கோம் தாய் இல்ல அண்ணனும் அண்ணியும் வளர்த்தது 1000 நாங்கள் பொத்தி பொத்தி வளர்த்தாராம் ஊரு நான் பேசும் இப்படி பேசும் அதனால அந்த பிள்ளை பக்குவம் மாறி போவதற்கு முன்னமே நம்ம வேலி போட வேண்டும் என்னை விட என் தங்கையை பாசமுடன் வளர்த்தாள் நீ அல்லவா அதாவது என் மாமனாராக இருக்கும்படியான ராமலிங்க செட்டியார நான் கண்ணிலே பார்த்தேனே தவிர என் மாமியார் இருக்கும்படியான இந்திராணி நான் கண்ணிலும் பார்க்கல அவங்க பிறந்த போதும் அவங்க இறந்துட்டாங்களாம் நான் கொடுத்த பாக்கியம் அந்த மாதிரி அதனால தாய்க்கு தாயாகவும் நம் பிள்ளைக்கு பிள்ளையாகவும் என் வயிற்றில் பிறந்த பிள்ளை போல் நான் அதாவது என் தங்கையை ஒரு நாத்தனாராக நினைக்க கிடையாது உன் பிள்ளை போல பாவித்து வளர்த்தாய் அல்லவா நீ இல்லனாக என் தங்கையை நான் இவ்வளவு சுகமா வளர்த்திருக்க முடியாது அதனால என்னுடைய தங்கையராகத்து அதனுடைய மனதிலே என்ன நினைத்திருக்கிறது நாமல் இந்த வார்த்தையை சொல்லி பார்க்கும் அப்படி என்று என் மனதில் ஒரு கருத்து கூப்பிடலாமா என்னுடைய தங்கையான என்ன ஒரே இடத்துல தான் நிப்பியா இங்கேதான் நிப்பியா இல்ல கேக்குறேன் நல்ல தங்கால் இருந்தா நான் உங்கள் அண்ணனா இருக்க முடியாது நல்ல தம்பியாக என்ன கை இப்படி போகுது எப்படி இப்படியாக நல்ல தங்கமாக திரண்டு சீக்கிரம் இப்படியாக நல்ல தம்பி பட்டவன் தங்கை விளங்க முடியாது நல்ல தங்க நல்ல தங்க